வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இனி அதிமுகவில் எல்லாம் மாறுகிறதா? புதிய தலைவர் இவர்தான், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுது நம்மளுடைய அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் நடந்த ஆலோசனை மாவட்ட கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் செல்லாமல் இருக்கிறார். அதற்கான காரணம் என்னவென்றால், செங்கோட்டையன் அவர்களும் தனிப்பட்ட முறையில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட போவதாக ஒரு சில பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் தலைமையில் முடிவுகள் ஒன்றொன்றும் சரியில்லாமல் சரிகட்டு போய் கொண்டிருக்கும் சூழலில் அதை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அனைவரும் இறங்கியிருக்கிறார்கள். அதில் ஒருவராக செங்கோட்டையன் அவர்களும் முன்னிலையில் இருக்கிறார் என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி ஏற்பட்ட அந்த ஒரு எம்எல்ஏ பதவிக்காக அனைவரும் போட்டியிடுகிறார்கள் என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்களும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிடிவி தினகரன் அவர்களும் போட்டியிடுகிறார்களாம். மேலும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு பாமகவும் அங்கு பெரும் அளவில் ஆதரவை வைத்து கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவும் களமிறக்கும் சூழலில் மிகுந்த ஒரு பரபரப்பும் விறுவிறுப்பும் அங்கு அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை சென்றுள்ளது என்றே நாம் கூறலாம். அதாவது என்னவென்றால், அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது. தலைமை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தால் அதை மாற்றாமல் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்கிறாராம். தற்பொழுது ஒரு பக்கம் சசிகலா, ஓபிஎஸ் இவர்களுடைய அழைப்பெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு விக்கிரவாண்டி தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடக்கப்பெற இருக்கும் நிலைமையில் அதிமுகவில் பல பிளவுகள் இருக்கிறது. இதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி யாரை நிறுத்தப் போகிறார்? ஏற்கனவே நின்ற முத்தமிழ் அவரை நிறுத்தப் போகிறாரா அப்படின்ற பேச்சுக்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. மேலும் அதிமுகவில் ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவர்கள் இருவரும் தலைமையாக மாறப்போகிறார்கள் என்று மட்டும் தெரிகிறது. ஏனென்றால் காரணம், இவர்கள் இருவரும் மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் ஒரு தனி செல்வாக்கை தென் தமிழகத்தில் வைத்து கொண்டிருக்கும் புள்ளிகள். ஓபிஎஸ்ஐ எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு தென் தமிழகத்தில் இருக்கிறது. முக்குளத்தூர் என சமுதாய வாக்குகளை பார்த்தீங்கன்னா சமுதாய ஆதரவையும் தன்வசம் வைத்திருக்கிறார். செங்கோட்டையனும் அதே சமூகத்தை சார்ந்தவர் என்றால் அவருக்கும் அங்கு ஆதரவு இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலை இவர்கள் தென் தமிழகத்தின் தலைவராக கூட அதிமுகவில் திகழலாம் அப்படின்ற பேச்சுக்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் என்னவென்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் இந்த தலைமை மோதல் எப்பொழுதுதான் முடிவுக்கு வரும், கட்சி எப்பொழுதுதான் சீராக அமையும், சிறப்பாக எப்பொழுது வெற்றி அடையும் அப்படின்ற நோக்கம் எல்லார் மத்தியிலும் பார்த்திங்கன்னா எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.